அநீதிக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முடைய அண்ணன்மார்களே, வீட்டில் இருக்கிற சான்று பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள். அன்றைக்கு ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை கண்டித்து ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்களை அன்றைக்கு ராணுவம் சுட்டு கொலை செஞ்சது. வரலாற்றில் நீங்காத கரும்புலியாக இன்றைக்கு வரை இருக்கிறது. ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு இந்த காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை என்றுதான் தொடங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தின் கூலிப்படையாக, ஏவல் பிரிவாக மாறியிருக்கிறது. அஜித்குமாரோட படுகொலைக்கு நீதி என்று நாம் போராடி கொண்டிருக்கோம். ஆனா திமுக ஆட்சி காலத்துல இது முதல் படுகொலை என்றால் இல்ல, ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் முதுகுளத்தூர் மணிகண்டன் தொடங்கி, பரமத்தியூரில் பிரபாகரன் தொடங்கி, திருவண்ணாமலை தங்கமணி தொடங்கி 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள். இந்த அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் ஐயா ஸ்டாலின் முன்னுரிமை கொடுத்து அமைச்சர் பெரிய கண்ணப்பனை வீட்டுக்கு அனுப்பி இவர் அலைவீச்சில் பேசி சாரிமான் ஏன் பேசுறாரு. எதிர்கட்சிகள் போராடுது. நாம் தமிழர் கட்சி முதன்மையான களத்துக்கு வந்துருச்சு. ஊடகங்கள் கவனம் எடுத்துருச்சு. எல்லா தரப்பு மக்களும் பேசுறாங்க, தவிர்க்க முடியல. அதனால இந்த மன்னிப்பு இந்த பெரிய கண்ணப்பனை வீட்டுக்கு அனுப்புறதில்லை. சரி, 30 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இதே போல திமுக ஆட்சி காலத்துல அவன் வீட்டுக்கெல்லாம் அமைச்சர் பெரிய போவாரா? ஐயா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா? அதுக்கு காவல்துறை எப்படி இயங்குது? நாம பத்திரிகையில் செய்தி படிக்கிறோம். பாத்ரூம்ல வடிக்கு விழுந்தாங்க. பாத்ரூம்ல வடிக்கு விழுந்து கை முறிஞ்சி, கால் முறிஞ்சி. எப்படா பாத்ரூம் வலிக்கு விடும்? ஒருத்தன் கைது செய்யப்படுறான்னா காலையில கைது செய்யப்படுற, மாலையில சிறைக்கு போயிடறான். மிஞ்சி மிஞ்சி போனா கூட 3 முறை அந்த கழிவறை பயன்படுத்துவான். 3 முறை கழிவறை பயன்படுத்துறவன் வடிச்சு விட்டு கைகால் முடிஞ்சிருது. ஆனா அந்த 365 நாளும் அந்த கழிவறை பயன்படுத்துற எந்த கான்ஸ்டபிளும் எந்த இன்ஸ்பெக்டரும் வலிக்கு வந்து கைகால் முடியறது இல்லை. இதனால விசித்திரமான பாத்ரூமா இருக்கு. போலீஸ் யாரு, அக்யூஸ் யாருன்னு தெரியுமா அதுக்கு? ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் கையை முறிப்பான், காலை உடைப்பான். இவனே சுட்டு கொண்டுட்டு தப்பி ஓடினார்கள், சுட்டு கொன்றோம். ஆனா என்றைக்காவது ஒரு பணக்கார விட்டு பிள்ளையோட கை முறிச்சா, கால் உடைஞ்சிருக்குதா? இதே அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மெரினா கடற்கரையில அபிஷேக்னு ஒரு பையன், பணக்கார வீட்டு பையன், அவன் சரக்க போட்டுட்டு காரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி ஏத்துறது போல அப்படியே போக்கு காட்டுறான். அந்த காணொலி சமூக வலைதளங்களில் தீயா பரவுது. அடுத்த நாள் கைது செய்யப்படுவான்னு பார்த்தா அவன் படத்தை கூட வெளியே விட, அது உடனடியாக விட்டுட்டாங்க. ஏன்னா அவன் பணக்காரன், அந்த அபிஷேக். ஆனா அஜித்குமார் எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை மகன். அதனால அடிச்சே கொண்டிருக்கேன். எவ்வளவு கொடுமை பாருங்க. 9.5 பவுன் நகை காணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே வழக்கே போடாம தனிப்பட அமைச்சு, வழக்கே போடாம தனிப்பட அமைச்சு 2 நாள் வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. 2 நாள். நாம நம்ம வீட்டுல பொருள் காணாம போச்சு அப்படின்னா இதே போல காவல்துறை நடவடிக்கை இருக்குமா? உங்க வீட்டுல பொருளை காணும், இல்ல ஒரு சிக்கல் என்று புகார் கொடுத்தா காவல்துறை அலட்சியப்படுத்துவது, போய் பேப்பர் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு ரொம்ப உதாசீனப்படுத்துறது. ஆனா அந்த நிகிதாங்கிற பொம்பளை சொன்ன உடனே எப்படி உடனடியா வழக்கே போடாம தனிப்பட அமைச்ச? யாரு இந்த பொம்பளை, யாரு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா, நான் அரசு துறையில விஏஓ வேலை வாங்கி தர்றேன், நூலகத்துல நூலகர் வேலை வாங்கி தர்றேன், பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், பள்ளிக்கூடத்துல சத்திரம் ஆயா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்ட ஒரு மோசடி பேர்வழி. இந்த வேலையை வாங்கி தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லுதுன்னா அப்ப அதிகார வர்க்கத்தின் தொடர்பு இல்லாது ஒருபோதும் சாத்தியப்படாது. அப்ப இதுல குற்றவாளி இந்த 5 பேர் மட்டும் இல்லை. எவன் அதிகார வலைப்பினால இருக்கானோ அவன் தான் முதன்மை குற்றவாளி.
இல்ல டிஜிபி, ஏடிஜிபி, எஸ்பி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல இவர்களுக்கு உத்தரவு போட்ட மேல எடுக்கணும். யார் உத்தரவு போட்டது? யாரு உத்தரவு? தலைமைச் செயலகத்தில் இருந்துச்சுன்னா யாருக்காக வந்துச்சு? ஒரு எந்தவித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகள் புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட அமைச்சு அனுப்பியா? காவல்துறைக்கு திமிருங்க, அதிகார திமிரு. காக்கி சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடான்னு பேசலாம். ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறியா? போலீஸ்டே சட்டம் பேசுறியா? ஏன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா? இல்ல ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா? மக்கள் வரி பணத்தை மக்களுக்காக இயங்குற அவளானே நாங்க கேஸ் போட்டுருவோம், உங்க லைஃபே போயிடும். அரசு வேலைக்கு போக முடியாது. இல்லைன்னா அரசு வேலையை கொடுத்துதான் அப்படி கிழிச்சு தள்ளிடுவேன். அவன் திரும்ப நான் அச்சுறுத்துறான், வழக்கு போடுவோம், கை பண்ணிடுவோம், சிறைக்கு போயிடுவோம். வெள்ளக்கார ஆட்சி காலத்துல சிறைடாது. வஉசியும் முத்துராமலிங்க தேவரும் காமராசன் சிறைக்கு போனப்ப சிறையில கழிவர் கிடையாது, கல்லு உடைக்கணும். அன்னைக்கு வந்து எல்லா வேலையும் செய்யணும். நம் பாட்டன் வஉசி செக்கிழுத்தான். ஆனா சிறைக்குள்ளே ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வடிவேல் சொல்றது போல காலை முதல் மாலை வரைக்கும் சும்மா இருக்கணும், அதான் சிறை. அண்ணன் துரைமுருகன் வந்து ஓராண்டு காலம் அவரை முடக்கி போட்டாங்க. அடுத்தடுத்து 4 முறை இந்த ஆட்சியில் கைது பண்ணாங்க. இந்த சிறை வழக்கு அப்படின்னு காட்டி அச்சுறுத்துறேன். ஒரு கேடுகட்ட ஆட்சி இருக்கு, ஒரு கேடுகட்ட நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. தனி உலகத்தில் வர்றாரு ஐயா ஸ்டாலின். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. நீதிமன்றம் காரி துப்புதுரா. குடிமகனை இந்த அரசு கொண்டிருக்கிறது. யார் சொல்றா? நீதிபதி. இத போல கேவலம் உண்டா? நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அவலங்கள். 2022-23 காலகட்டத்தில் மரக்காணா, செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினா அதுல குடிச்சு 20 பேர் இறந்து போயிட்டாங்க. 20 பேர் இறந்து போன உடனே ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருவோம். இது எப்ப? முதலாண்டு. அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில மறுபடியும் கள்ளச்சாரம் காய்ச்சதால 69 பேர் செத்து போனோம். மறுபடியும் ஐயா ஸ்டாலின், நாங்க குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். என்னவோ இரும்பு கரம், என்னவோ இரும்பு கரம். கள்ளக்குறிச்ச கள்ளச்சாரம் காய்ச்சி செத்து போனான்னா, குடிச்சு செத்து போனான்னா எப்படி நடந்துச்சு? ராத்திரி ஒருத்தன் கிளம்பி போய் பொருளை வாங்கியாந்து விடிய கால உட்காந்து கள்ளச்சாரத்தை காய்ச்சி காலையில விற்பனை பண்ணி மாலையை குடிச்சு செத்து போகல. அவன் பல மாதங்களாக கள்ளச்சாரம் வித்து கொண்டிருந்தான். அந்த கள்ளச்சாரம் விற்பனை உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காசை வாங்கிட்டு அனுமதித்த விளைவு 69 உயிர் போச்சு. ஒட்டுமொத்தமா இந்த திமுக ஆட்சி காலத்தில் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோச்சு. காரணம் கள்ளச்சாராய விற்பனை. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த கேடுகட்ட ஸ்டாலின். தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி காவல்துறை கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. 21 என்கவுண்டர் படுகொலைங்க, 21 என்கவுண்டர் படுகொலை நடக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில். காவல்துறை பொற்காலமா இருக்கு இந்த ஆட்சிக்கு. யார்? ஐயா ஸ்டாலின். ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் படுகொலை செய்யப்பட்ட போது அன்றைக்கு காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறிவர்கள். அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ்க்காக சென்னையில் தொடங்கி அங்க தூத்துக்குடி கிளம்பி போனார் உதயநிதி. ஆனா அதே உதயநிதியோட சொந்த தொகுதியான கேப்பாக்கம் திருவேலிக்கணிக்குள் விக்னேஸ்வர் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டான். இதே போல காவல்துறையால வாய் தந்து பேசினாங்களா? அந்த இறந்து போன விக்னேஷோட சடலத்தை அவங்க குடும்பத்தா எரிக்காம காவல்துறை முன்னின்று எரித்தது. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார வேணாலும் எவ்வளவு வேணா அடிச்சு துவைக்கலாம் இந்த திமிரை கொடுத்தது யார்? முதலா கையை ஒருத்தன் ஒடிச்சிட்டு பாத்துமுறை வடிச்சு விழுந்தான்னு கதை சொன்னப்பவே திருப்பி நாம அடிச்சுக்கணும், முற்றுகையிட்டு இருக்கணும், போராட்டம் பண்ணிக்கணும். நம்ம கடந்து போயிட்டோம், நகைச்சுவை கடந்து போயிட்டோம். பாத்ரூம் வடிச்சு விழுந்தானான்னு. பாத்ரூம் வடிச்சு விழுறவன் ஒருபோதும் செந்தில் பாலாஜி வடிச்சு விட மாட்டார். பணக்காரன் மேல்தட்டு மக்கள் ஒருபோதும் வடிச்சு விட மாட்டார்கள். நம்மை போன்ற சாமானியத்தான் கையை ஒடிப்பான், காலை ஒடிப்பான். காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க. நெல்லையில வந்து ஒரு காவலர் வந்து பேருந்து ஏறுறாரு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கடைநிலை காவலர் கான்ஸ்டபிள். உடனே நடத்த சொல்றாரு, பயணச்சீட்டு எடுங்க. இல்ல பயணச்சீட்டு எடுக்க மாட்டேன், எனக்கு அனுமதி இருக்குன்னு அவர் வாதாடுறாரு. ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். கடைசியா அவர் பயணச்சீட்டு எடுத்துட்டு பயணிக்கிறாரு. ஆனா இந்த வாக்குவாதத்தை ஒருத்த காணொலியா பதிவு பண்ணி அலைபேசியில படம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டாங்க. போட்ட பிறகு எங்க ஆளு போலீஸ் கிட்ட நீ காசு கேட்பியான்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்தர்கள் மீது ஓட்டர்கள் மீது காவல்துறை வழக்க போட்டுச்சு. என்ன வழக்கு? உன் சட்டையில முதல் பொத்தான் போடல, உன் மீது வழக்கு. வண்டியை 2 தள்ளி அடிச்சிருக்க, உன் மீது வழக்கு. நீ அரசு பிறந்த சீட் பெல்ட் போடல, சீட்டே இல்லையங்க, அது எங்க பிரச்சனை இல்லை, வழக்கு. இப்படி வழக்க 2 நாள் போடுறாங்க. மத்திய அரசோட துறையும் மாநில அரசின் துறையும் மோதிக்கொள்ளுதுன்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா மாநில அரசோட போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதிக்கொள்ளுது. அப்படி 2 நாள் வழக்கு போடப்பட்ட பிறகு அடுத்த 3வது நாள் சம்பந்தப்பட்ட அந்த காவலரையும் சம்பந்தப்பட்ட நடத்தனை பிடிச்சு நேருக்கு நிக்க வச்சு 2 கையிலையும் தேநீர் கோப்பையை கொடுத்து கண்கள் 2ம் பணிக்க, இதயம் இனிக்க, காதல் கசுந்துருக, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சு அந்த காணொலியை படம் பிடிச்சு சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு போட்ட வழக்கில் புற திரும்ப பெறேன். என்னோட ஆட்சியால நாடக கம்பெனியாட என்ன கருமாந்தடா அது? அரசு மக்களுக்காக இயங்குதா? அதிமுக ஆட்சியாளத்தை தூத்துக்குள்ளே மண்ணின் மக்களை சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி. 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 15 பேர் இறந்து போன போது இறந்து போன தங்கச்சி ஸ்னோனியோட உருவடத்தை காண்பித்து திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றும் என்று பேசியது திமுக. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழிக்கு ஸ்னோனியோட உருவடத்தை காண்பித்துதான் திமுக வாக்கு கட்டது. அருணாச்சல ஆணையம் சொல்லுது, தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள், இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. அருணாச்சல ஆணையம் சுட்டு கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும், அதனால காவல்துறை மீது வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணு சொல்லி 2 ஆண்டுகளை கடந்தும் கூட தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யார் மீதும் இந்த கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட ஸ்டாலின் அரசு ஒரு வழக்கு போடல. ஆனா மக்களை எவன் சுட்டு கொள்ள சொல்லி உத்தரவு போட்டானோ அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் சைலேஷ்குமார் யாதவ். அந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு. அப்ப நாடகம், எல்லாம் நாடகம். மக்கள் உயிர் மேல அக்கறை இல்லையே. உண்மையிலே ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்குதா? 2 நாளைக்கு முன்னாடி எஃப்ஐஆர் தானே, அந்த அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு. வலிப்பு ஏற்பட்டு உடல்நலை குறைபாடு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு, எஃப்ஐஆர் போடுறானே. இவ்வளவு மக்கள் பார்க்கறாங்க, எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனா தெரிஞ்சும் பச்சை போய் சொல்றேன். ஒரு நாளும் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு இந்த அரசு உண்மையா இருக்காது. நாம இவ்வளவு தூரம் போராடி அழுத்தம் கொடுத்ததால அஜித்குமார் மரணத்து தொடர்புடைய அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இல்லன்னா அம்பாசமுத்திரத்தில் ஒரு பரதேசி, பல்வீர் சிங் பரதேசி, அந்த புடுங்கி பல்ல புடுங்கானே. ஒரு பெண்ணுக்கு உயிர் போற வழினா கற்பவழி, ஒரு ஆணுக்கு உயிர் போற வழி பல்வழி தான். மண்ட கூட்டுக்குள்ள இருக்கு, வழி தாங்க முடியாது, ரணம் தாங்க முடியாது. ஆனா பல்ல பிடிங்க பரதேசி பல்வீர் சிங் ஏண்டா கைது பண்ணல? ஏண்டா கைது பண்ணல? என்ன கைது பண்ண மாட்டான். காவல்துறையை இவங்களுக்கான அதிகாரத்தை செலுத்துவதற்கான, மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு படைப்பிரிவு வச்சிருக்க. நாம் மாறணும். இந்த நாடகத்தை, இந்த வேடங்களை அம்பலப்படுத்தணும். பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா, ஸ்டாலின் சாரி ரொம்ப சாதாரணமா எந்தவித குற்றவுணர்ச்சியும் இல்லாம தயக்கம் இல்லாம சாரி. சரி, இவங்க வீட்டுக்கு சாரி சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. இதே போல இறந்து போன பிள்ளைகளுக்கெல்லாம் சாரி சொன்னீங்களா? காவல்துறை கையை முறிச்ச, காலை முறிச்ச, என்கவுண்டர் பண்ணி படுகொலை பண்ண அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்லப்பட்டுச்சா? ஒருபோதும் இந்த அரசு செய்ய. முழுக்க முழுக்க அரசியல் லாபம், அதிகாரத்தில் அமரணும். இந்த இந்த சிக்கல் மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்து ஒரு அவப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு நாடகம். காவல்துறையின் அமைப்பு முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஈரல் இல்ல, அழுகி போச்சுனாங்க. காவல்துறைக்கு இதயமே கிடையாது. அவன் யார் கண்ணிலையும் கண்டு மனம் கலங்க மாட்டேன். காவல்துறையில கடுநிலை காவல் இருப்பாங்க, அவங்களுக்கு வேணா கொஞ்சம் மனசாட்சி இருக்கலாம்.
ஆனா மேல இருக்கவன் எல்லாம் அவன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான். நாட்டுக்குள்ள 1000 சாதி 1000 மதம் 1000 மொழி இருக்கலாம். ஆனா காவல்துறைக்கு எல்லாம் ஒரே சாதி தான். யார சுடுனா கண்ணை முடி சுடுவான், யாரா இருந்தா அடிப்பான். ஏன்னா போராட்ட கடைகளையும் ஒடுக்குவது யார்? கதிராமங்கலத்துல நெடுவாசல்ல கடந்த காலத்துல தூத்துக்குடியில போராடிய போராட்ட காலத்துல மக்களை ஒடுக்கியது யார்? சுட்டு கொன்னது யார்? தூத்துக்குடியில ஏவல் படை போல மாறி பல பேரை பல ரவுண்டு சுட்டது சுடலை கண்ணுங்கிற அந்த ஊரை சேர்ந்தவன் தான். இந்த காவல்துறையை ஒட்டுமொத்தமாக மறுசீரமைப்பு பண்ணாத வரை இது விடிவு ஏற்படாது. இதே போல இன்னொரு அடிப்பான், இன்னொருத்தர் அடிப்பான், உதப்பான். காவல்துறை மக்களை அடிக்கிறது, மக்களை துன்புறுத்த புதுசா வாசாத்தி காலத்துல இருக்குது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அன்னைக்கு இருந்து நக்சலைட்டுகளை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொண்டான். ஆயிரக்கணக்கான பேரை ஐயா வீரப்பனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களை துன்புறுத்தினான். காலங்காலமா செய்யறேன். இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மண்ணின் மக்கள் கிளந்து எழணும். நாம் எழாத வரை, நாம் போராடாத வரை எது ஒன்றும் சாத்தியம் இல்லை. நாம் போராடினால் ஆளக்கூடிய அரசு அடிபடியும். ஒரு கட்சி சார்ந்த போராட்டம், இயக்கம் சார்ந்த போராட்டம்னா அது குறிய வைத்தோட்டத்தோடு நின்றலாம், ஒரு அடையாள போராட்டமா இருக்கலாம். ஆனால் மக்கள் திரள் போராட்டமாக மாறுற போதுதான் புரட்சி வெடிக்கும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட கொடுங்கோல் ஆட்சியை அகற்றணும். வரலாறு சொல்றாரு, அருள் நயந்த நன்மார்க்க ஆள்க கடுமையான ஆட்சி கடிக ஒளியங்கிறது. இந்த கடுமையான ஆட்சியை கேடுகட்ட திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். அதிமுக ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு திமுகவை அமர வைப்பதும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு அதிமுக அமர வைப்பதும் நிரந்தர தீர்வல்ல. மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை அமைக்கிற வரை இந்த சிக்கல்கள், இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். கிருபானந்த வாரியா சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுது. நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு உயிர்களை பறிகொடுத்தோம், நமக்கு புரியல. என்ன பண்றது? இவங்களுக்கு எல்லாமே வாக்கு, எல்லாமே அரசியல். கண்முன்னே 2 லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க பறிகொடு செய்யப்படுற வேலையில மனம் கலங்காத ஆட்சி செய்த பெருமக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். லட்சக்கணக்கான மக்களின் சாவை ரசித்தவர்களுக்கு அஜித்குமார் ஒரு பொருட்டே இல்லை. இன்னும் 10 மாத காலத்துல தேர்தல் வரப்போகுது. தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமோங்கிற அச்சமும் பயமும் தான் அவங்கள இந்த அளவுக்கு இறங்க வச்சிருக்கு. நாம இந்த அநியாயத்துக்காக, அக்கிரமத்துக்காக நாம் நிமிர்ந்து நிக்கணும். காவல்துறை எடுத்த எடுப்புல வாடான்னு பேசணும். ஆனா கேள்விகள் என்ன வாடான்னு போட சொல்றதுக்கு நீ யாரான்னு கேளு. எடுத்த எடுப்புல வாடாங்கிறது, போடாங்கிறது, கையை ஓங்கிறது. நான் போலீஸ் அடிச்சா கேஸ், அரசு ஊழியரை பரிசு விடாமல் தடுத்தல், கேஸ் போடுவான், குண்ட சட்டம் போடுவான், கையை ஒடிப்பான். ஆனா போலீஸ் என்ன வேணா செய்யணும். யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் அதிகாரத்தை கொடுத்தது? மரண தண்டனையே வேண்டாம் சொல்லப்படுற நாடுகள் இருக்கு. இந்த நாட்டில் மரண தண்டனை அனுபவிக்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மரண தண்டனை கொடுக்குது. ஆனா ஒரு திருட்டு வழக்கு, திருட்டு ஒரு பொய்ப்பள்ளி பழிய சொல்லி ஜெய்பீம் படத்துல வர்றது போல கொன்னுட்டேன். ஐயா ஸ்டாலின் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல, மனசு கலக்குதுன்னு. ஆனா அவர் ஆட்சியில காவல்துறை செய்யக்கூடிய இந்த கொடூரங்களை அவர் மென்மே கடந்து போறாரு. அதான் உண்மை. மிஸ்ஸா காலத்துல காவல்துறை துன்புறுத்துறாங்க, வாயிலே மிதிச்சாங்க. மிஸ்ஸா காலத்துல மட்டும்தான் காவல்துறை துன்புறுத்துதா? உங்க ஆட்சி காலத்துல காவல்துறை அப்ப இருக்க புனிதத்தனமா இருக்குதா? 9 பவுன் நகையை திருட்டான்னு ஒரு புகார். ஏண்டா 9 பவுன் நகையை திருடான்னு புகாருக்கு அவனை கொல்லணும்னா 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடியை சபரீசனும் உதவியும் சேர்ந்து கொள்ளடிச்சதா உங்க அமைச்சர் பீட்டியா சொல்றாரா? 30,000 கோடியை கொள்ளடிச்ச என்ன பண்றதுக்குள்ள? அன்பான சொந்தங்களே, இந்த அநீதிக்குதாக, அக்கிரமத்துக்காக வாய்ப்பு ஒண்ணுதான். நாம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நாம் வாழ்வு மாறப்போறதில்லை. இந்த அநீதிக்குதாக கலங்காத துணிவோடு களத்து நிற்போம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை செலுத்தது யாரா இருந்தாலும் அதுக்காக போராடுவோம், நீதியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.